இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாம் இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகை நிச்சயமாகவே நடக்கும் என்பதை குறித்து நம்ம போன செய்தியில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 4வது அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆண்டவர் இப்போ சபைக்கு அவருடைய வருகையை குறித்து நமக்கு அழகாக ஒரு படம், ஒரு பிக்சரை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுடைய வருகை நாளில் 3 சத்தங்கள் கேட்கிறது. ஒன்று கர்த்தர் தாமே ஆரவார சத்தம், 2 பிரதான தூதனுடைய சத்தம், 3வது தேவ எக்காலம். இந்த 3 சத்தங்கள் கேட்கிறதான நேரத்தில் நடக்கிற 3 காரியங்கள் என்னவென்றால், இந்த ஆரவார சத்தம் இன்னும் சொல்ல போனால் அது கம்பீர சத்தமாகும். இந்த சத்தத்துக்கு முன்பாக முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்து போனவர்கள் உயிரோடு கூட எழும்பி வருவார்கள். இந்த உலகத்தில் கர்த்தராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிறார்கள். அவர் அடுத்ததாக இந்த உலகத்திலே கர்த்தரை ஆராதித்து ஆண்டோருக்குள்ளாக அவர்கள் வந்து சபையிலே அங்கமாகி ஆண்டோடைய சித்தத்தை செய்கிறதான நேரத்தில் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிறந்து கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து வளர்ந்தவர்களுக்கு கிடைக்கிற மரணத்துடைய பேர் தான் கிறிஸ்துவுக்குள்ளான மரணம். இப்போ இயேசு வர்றதான நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு கூட எழும்புவார்கள். அது எப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு அழகாக ஒரு நிழலை வைத்திருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல அந்த எலும்புகளிலேயும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை இருந்ததுனால மரித்து போன ஒரு மனுஷனை கொண்டு வைக்கிறதான நேரத்தில் அந்த மனுஷன் உயிரோடு கூட எழும்பி வருகிறார். அந்த அபிஷேகத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குன்னு சொன்னால், நாம் கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதான நேரத்தில் நம்மையும் அவர் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போட்டிருக்கிறார். அந்த எலும்புகளில் இருக்கிற அபிஷேகம் ஒரு மனுஷனை எழுப்புவதற்கு வல்லமையாக இருக்குன்னு சொன்னால், நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த முத்திரை, பரிசுத்த ஆவியின் முத்திரை, இயேசு கிறிஸ்துவுடைய வருகை நாளில் திரும்ப நம்மை உயிரோடு கூட எழுப்பி கொண்டு வருவதற்கு வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆகையினால பரிசுத்த ஆவியின் முத்திரை அது வல்லமையுடையது. இந்த சுவிசேஷ ரட்சிப்பின் சுவிசேஷத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறதான நேரத்தில் நாம் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்படுகிறோம். ஓகே, அப்போது இயேசுடைய வருகையில் முதல்ல என்ன நடக்கிறது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். 2வதாக என்ன நடக்குன்னு சொன்னால், உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். அது எப்படி மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று சொன்னால், இந்த மண்ணுக்குரிய சரீரம் ஒரு இமைப்பொழுதில் அது மறுரூபமாக்கப்படுகிறது, அது மாற்றப்படுகிறது. எப்படி ஒரு சாதாரணமாக மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கப்படுகிறதான ஒரு பொன் அது மறுரூபமாக்கப்பட்டு ஒரு விலையேறப்பட்ட ஒரு கிரீடமாக மாற்றப்படுவது போல, இது ஒரு இமைப்பொழுதில் அந்த ப்ராசஸிங் நடப்பதாக நம்ம 1 கொரிந்தியர் 15:51 நம்ம வாசிக்கிறோம். ஒரு இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்படும். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளால் ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படும். அது ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய ஒரு அதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு நிழலை வைத்திருக்கிறார். அப்படி ஏனோக்கு ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு நொடிப்பொழுதில் அவரை காணாமல் போயிட்டார். எலியா சுழல் காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இந்த பூமியில் சுற்றி திரிந்து 40வது நாளிலே சீசர்கள் கண்கள் முன்னால் எழும்பி போனார் இல்லையா? அதே போல்
இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கடைசியில் ஒரு தலைமுறை மரணத்தையே ருசி பார்க்காமல் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நடக்கும். இந்த சம்பவம் சபைக்கு ஆண்டவர் பண்ணினதான ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம். இதை நம்ம ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தமாக பார்க்கிறோம். இதை சொல்லிட்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, இந்த வார்த்தையினால் நீங்கள் ஒருத்தரை ஒருவர் தேற்றணும்னு சொல்லிக்கிட்டு. நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும், எப்பேற்பட்ட இழப்புகள் இருந்தாலும், இந்த வார்த்தை ஒருவரை ஒருவர் தேற்றுகிற வார்த்தை. இந்த சத்தத்தை யாராவது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு அருமையானவர்கள் நம்மை விட்டு போயிருக்கலாம், மண்மறைந்து போயிருக்கலாம், மரித்து போயிருக்கலாம். அந்த கவலையில் யாராவது இருப்பீர்கள்னு சொன்னார். ஏற்பாட்டில் ஸ்தேவான் மரித்தார், சபையார் துக்கம் கொண்டாடினார்கள். ஆனால் நம்பிக்கை இல்லாத துக்கம் கொண்டாடக்கூடாது. அது என்ன நம்பிக்கை இல்லாத துக்கம்? ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தகப்பனை வழி அனுப்பி வைக்கிறதான ஒரு பிள்ளை ஏர்போர்ட்டில் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏர்போர்ட்டில் வர்றதான நேரத்தில் தகப்பனார் ஏர்போர்ட்டு உள்ளே வந்த உடனே பிள்ளைகள் வந்து டாட்டா காமிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போவும் பிள்ளைகள் எல்லாம் அழுகிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அழுகைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஒன்று எங்கள் அப்பா இந்த பக்கம் வருவாங்க, அல்லது அப்பா இருக்கிற இடத்துக்கு நான் ஒரு நாளைக்கு போவேன். அதுதான் அர்த்தம். அதே போல் இதுக்கு பேர் தான், அந்த துக்கத்துடைய பேர் தான் நம்பிக்கை உள்ள ஒரு துக்கம். நம்பிக்கை இல்லாத துக்கம் நமக்கு இருக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு திரும்ப அவர்களை சந்திப்போம் என்கிற நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு இங்கே வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து வர்றதான நேரத்தில் ஒரு செகண்டில், ஒரு இமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு போய்விடுவோம். சரி, இனி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே வருவார் என்பதை நம்ம பார்க்கிறோம். தேவ வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிரதான தூதருடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு, அதாவது 1 தெசலோனிக்கேயர் 4:16 வானத்திலிருந்து இறங்கி வருவார். இதை வைத்து தான் அநேகர் சொல்லுகிறாங்க, வானத்திலிருந்து இறங்கி நேர பூமியில் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 வானங்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். நம்ம பார்க்கிற முதலாவது இந்த வானம், இது முதலாவது வானம் என்று வைத்துக்கொள்ளலாம். இதுக்கு மேலே இன்னொரு வானம் இருக்கிறது, அது 2வது வானம் என்று வைத்துக்கொள்வோம். அதுக்கு மேலே ஒரு வானம் இருக்கிறது, அது 3வது வானம். அப்படி 3 வானங்களை நம்ம பிரித்து பார்ப்போம் குறைந்தபட்சம். நெகேமியாவின் புத்தகத்தில் நம்ம வானாதி வானங்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த 3 வானங்களை குறித்து நாம் இப்பொழுது சொல்லுகிறேன். இந்த முதலாவது வானம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்தால் கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று சொல்லி அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 17வது வசனத்தில் வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களை நமக்கு தருகிறார் என்று சொல்லி. அப்போ இந்த வானத்தில் தான் மழை பெய்கிற இந்த 1வது வானம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எபேசியர் கழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வானமண்டலத்துடைய பொல்லாத ஆவிகள், அதுக்கு மேலே உள்ள எபேசியர் 6:12 இருக்கிறது, வானமண்டலத்துடைய பொல்லாத ஆவிகள் என்று சொல். அதற்கு மேலாக இன்னொரு வானத்தை குறித்து நம்ம வாசிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 66வது அதிகாரத்தில் 1வது வசனம், வானம் எனக்கு சிங்காசனம். அதாவது இந்த சிங்காசனம் இருக்கிற இடத்த 3வது வானம் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்த பரலோகம் என்று நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 11வது சங்கீதம் 4வது வசனத்தில் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ அந்த சிங்காசனம் இருக்கிற இடத்த சங்கீதக்காரன் பரலோகம் என்று சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி வானம் என்று சொல்லுகிறார். அப்போது இயேசு எங்கே வருவார் என்றால், அந்த 3வது வானத்தில் இருந்து, சிங்காசனம் இருக்கிற அந்த 3வது வானத்திலிருந்து நம்ம இன்னைக்கு பார்க்கிற இந்த ஆகாயம், இந்த 1வது வானத்தில் இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். அதுதான் வானத்திலேருந்து இறங்கி வருவார். அப்போது அவர் அங்கே இறங்கி வர்றதுனால தான் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த மழை பெய்து பார்த்தீங்களா, இந்த வானத்துடைய பேர் தான் ஆகாயம் என்று
அழைக்கப்படுகிறது. ஆகாயத்து பட்சி பறக்கிறது, ஆகாயத்து விமானம் போகிறது. இந்த ஆகாயத்தில் வைத்து நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோம். முதலாவதாக இயேசுவை இந்த ஆகாயத்தில் வைத்து நம்ம பார்க்கிறோம். ஆகையினால அந்த 3வது வானத்துக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக நமக்கு 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக தன்னை குறித்து தான் சொல்கிறாரு. 12வது அதிகாரம் 2வது வசனத்தில், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்கள், அங்கே 3ஆம் வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அந்த ஒரு மகிமையான ஒரு இடத்துக்குள்ள நம்மை எடுத்துக்கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தாலும் கர்த்தர் என்னை உயிர் திரும்ப எழுப்புவார். 2வதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஜீவனோடு நான் வாழ்ந்தாலும் அவருடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்து கொள்வார். ஆகையினால இந்த உலகத்தில் வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள், குழப்பங்கள், நெருக்கங்கள் இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று சொல்லி ரோமர் 8:18 பவுல் சொல்லுகிறார். இக்காலத்தில் அப்போ பாடுகள் நமக்கு உண்டு, இக்காலத்தில் நெருக்கம் உண்டு. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு கண்டிப்பாக இந்த உலகத்தில் பாடுகளும் நெருக்கங்களும் எல்லாம் இருக்க தான் செய்யும். இதை பார்த்து அந்த மகிமையான அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை, மகிமையான உயிர்த்தெழுதலை யாரும் விட்டு விடாதபடிக்கு அந்த மகிமையின் ராஜாவை சந்திப்பதற்கு நாம் எல்லாரும் ஆயத்தப்படுவோம். நம்ம தகுதிப்படுவதற்கு ஆண்டோடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அந்த நல்ல நாளுக்காக எதிர்நோக்கி காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. திரும்ப நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ.